பார்வதிக்கு சிவன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது பார்வதியுடைய முகமே சரியில்லை. நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் பார்வதின்னு சொல்லும்போது, அந்த அன்னைக்கு யோகா கிளாஸ்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு தான் சிவன் வராங்க. உள்ளே வந்த பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. உள்ளே வந்து பார்வதி கிட்ட பேசும்போது, என்னாச்சு, ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சிவன் சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்னைக்கு கூட இங்கே யோகா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கால விஜயா, ஆமாம் மாஸ்டருக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க வீட்டு மருமக மீனா நமக்காக கூட நீங்கள் கூட பொக்கே கூட ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, இங்கே வந்து கொடுத்துட்டு போனாலும் ரொம்ப நல்ல பண்ணு, ஆனால் அவளை இங்கே விஜயாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏழை வீட்டு பொண்ணுன்றதுனால அவளை மதிக்கவே மாட்டான். இப்போ அவங்க ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, அதான் அதை பற்றின யோசனையில் இருந்தேன். பாவம் அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை இந்த கடவுள் கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, மற்றவங்களுக்காக நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியா பாரு அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை எனக்கு அப்போதுலேருந்தே தெரியும், ரொம்ப நல்ல குடும்பமும் கூடன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயமா, இதுக்கே இவ்வளோ கவலைப்படுறீங்க, உடனே நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்ல, எங்கே ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க, கார்பரேஷனுக்கு தான், அங்கே தானே எனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப வேண்டப்பட்டவர், என்னுடைய நெருங்கிய நண்பர் அங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் விஷயத்த சொல்லிட போகிறாருன்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஷயத்த கேட்டுட்டு இங்கே உடனே ரொம்ப அதிர்ச்சியோட ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ உங்கள் முகையே இவ்வளோ வாட்டமாக இருக்குன்னு எங்கள் பார்வதி கேட்க, இல்லை நம்ம யோகா கிளாஸ்க்கு வராங்களே அவங்க பேர் கூட சிந்தாமணி, அவங்க பண்ண வேலை தான்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியோட ஆட்கள் தான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அவங்க நம்பரை வச்சு பார்க்கும்போது அந்த சிந்தாமணி தானும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க இதுக்காக இங்கே மீனாவுடைய அம்மா கடை எடுக்கணும், எனக்கு எதுவுமே புரியலை பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சுன்னு இங்கே பாரு சொல்கிறாங்க. சரி, நான் இந்த விஷயத்த முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்வதி உடனே முத்துவுக்கு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்து மீனா அந்த காலை அட்டன் பண்ணும்போது முத்து பக்கத்தில் சத்யான்னு எல்லாருமே இருக்காங்க. மீனா தான் பேசுகிறாங்க. மீனா பேசும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக, நீ முதல்ல ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க எங்கள் பார்வதியும், மீனா நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான், இங்கே கூட யோகா கிளாஸ்க்கு வருவார்ல சிவன், அவர் கூட என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட தான் விஷயத்த சொன்னேன், இப்போ அவர் தான் இந்த விஷயத்த சொன்னார், நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது, அந்த சிந்தாமணி மூலமாக நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டாலே போதும், அந்த கடை உங்கள் அம்மாவுக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை மீனா, இந்த விஷயத்தால் எங்கள் விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டா, பிரியாணி எல்லாம் கூட வாங்கிட்டு சாப்பிட்டா தெரியுமா, அவள் அந்த விஷயத்த சொன்னதுலேருந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் என் ஃப்ரெண்டுகிட்ட உதவி கேட்டேன், அவங்களும் இந்த உதவியை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. மீனா, சீக்கிரமாக உங்கள் அம்மாவோட கடை உங்கள் கடைக்கு சேர்ந்துரும், நீ கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, வா மீனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு முத்துவும் கிளம்புறாங்க. முத்து மீனா ரெண்டு பேருமே நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போக, சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சிந்தாமணி, நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை தேடி வருவோம் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து கேட்க, சிந்தாமணி ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீ சம்மந்தப்பட்டிருப்பன்னு எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் அது இன்னைக்கு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் பண்ணது நீ தானே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சிந்தாமணி அப்படியே வாயை பிளந்து நிற்க, எங்கள் அம்மாவோட கடையை எதுக்காக நீ எடுக்கணும்னு எனக்கு தெரியல, என்னைய பழிவாங்க தான் நீ எடுத்திருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டுட்ருக்கேன், ஆனால் இப்போ எங்கள் அம்மாவோடைய நீ கடையை எடுத்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையா நீயே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு கடை அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு போய் சேரணும், அப்படி இல்லைனா என்ன என் வீடு தேடி என்னையை மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் மீனாவும் சிரிக்க செய்கிறாங்க. என்ன ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பயமே இல்லை, என் இடத்துக்கு என்னையை மிரட்டிக்கிட்டு எனக்கு முன்னாடியே நின்று இப்படி சிரிக்கிறாங்களேன்னு சிந்தாமணிக்கு பயங்கர சந்தேகமும் வருது. முத்து மீனா ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணி அதே வேளையில் ரெண்டு பேருக்கும் இங்கே என்ன பதில் சொல்கிறது, இவங்க இப்படி பயப்படாமல் நிற்கிறாங்களேன்னு ஒரு கணம் யோசிக்கவும் செய்கிறாங்க. என்ன இன்னும் நாங்கள் எதுக்கு சிரிக்கிறோன்னு உனக்கு புரியலையா, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சிந்தாமணி, ஏன்னா என்னை பழி வாங்குறதுக்காக தான் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்குன்னு சொல்லி நான் ஊர் முழுக்க சொல்லுவேன். என்கிட்ட ஆர்டர் கொடுக்க வரவங்க இது மாதிரி பல பேர்கிட்ட நான் சொல்லுவேன், உனக்கு கிடைக்கிற ஆர்டரும் கிடைக்க விடாமல் இனி போகத்தான் போகுது, இனி நீ எந்த வேலையுமே செய்ய முடியாது, இது எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, இப்போவே எங்கள் அம்மாவுடைய கடை அந்த இடத்துல கொண்டு நீ நிறுத்தலை, நான் சொல்கிறதான் நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நிற்கிறேன். இங்கே சிந்தாமணி வேறு வழி இல்லாமல் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாங்க. அவங்க அம்மாவுடைய கரும்பு மிஷின்லேருந்து அந்த கடை வரைக்கும் இப்போ அவங்களுக்கே எங்கள் கிடைக்கவும் செய்து, யார் சொல்லி இல்லை எதுக்காக நீ பண்ணன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா சொல்லி தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான தண்டனை எங்கள் அம்மாவுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வேகமாக இங்கேருந்து போய்ட்றாங்க. முத்து மீனா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே இங்கே சத்யா திரும்பவும் இங்கே ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இங்கே தான் குடும்பத்தை
ஆசைனா தான் சும்மா இருப்பேனா நினச்சிட்ருங்க. எங்கள் சத்யா வந்துட்டு இங்கே அதை அருண் கிட்ட சொல்ல, அருணுக்கு ஏற்கனவே இருந்த கோவம், அதாவது முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தில் வந்துட்டு இப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காத அருண் வந்து சரி இந்த விஷயத்தில் நம்ம சத்யாவுக்கு உதவி பண்ணி முத்து குடும்பத்தில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது மனோஜுக்காக தானே இங்கே அந்த வீட்டில் அந்த அத்தை ரொம்ப போய் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியான பாடத்தை போட்டணும் அப்படின்னு நினச்சி எங்கள் சத்யா அருண்கிட்ட உதவி கேட்குறாங்க. அதாவது இங்கே ஷோரூம் இருக்கிற இடம் பாதி புறம்போக்கில் தானே இருக்குது, அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மாமா, நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அதை பாதியாக இடித்து தள்ளிடணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானே சத்யா நான் பார்த்துக்கிறேன்னு அங்கே அருண் சொல்லிடுறாங்க. இதனால் இப்போ மனோஜுடைய ஷோரூமில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பேப்பர் வந்திருக்கும் அரசாங்கத்துலேருந்து, ஆனால் அதை சரியாக கவனிக்காத இங்கே இந்த மனோஜுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையே இப்போ தான் வருது. இப்போ திரும்பவும் போலீஸோட சேர்ந்துட்டு இங்கே மனோஜுடைய ஷோரூமில் வந்துட்டு சத்யா வரதை பார்த்ததும் மனோஜுக்கும் அங்கே ரோஹிணிக்கு ஒன்றும் புரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் 2 பேரும் பார்க்க, அப்போ போலீஸோட வந்த சத்யா விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இடம் பாதி புறம்போக்கில் இருக்குன்னு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதை தான் அவங்க எடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, டேய் அப்படின்னு சட்டையை பிடிக்க போக, எங்கே எனக்கு முன்னாடியே என் மச்சா மேலே நீ கையை வைப்பியான்னு அங்கே அருண் அந்த நின்றுக்கிட்டு இருக்க மனோஜுடைய சட்டையை பிடிக்க ரோஹிணி தடுமாறி நிற்கிறாங்க. இங்கே இதை எடுத்தே ஆகணும், நாளைக்கே இதை நாங்கள் அப்புறப்படுத்துவோன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போக, எங்கள் அம்மாவுடைய கடையை எடுக்கணும்னு நினச்ச பல பேருக்கு இது தண்டனை தான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சத்யா போகிறாங்க. இவன் தெரிஞ்சு சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறானா என்ன நடக்குதுன்னு தெரியாத ரோஹிணி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ண, போதுமா உன்னால் நான் அவமானப்பட்டது போதும், எத்தனையோ பேர்கிட்ட நான் இந்த மாதிரியான விஷயங்களை சீண்டியிருக்கானா, மீனா மாதிரியும் முத்து மாதிரியும் ஒரு புத்திசாலித்தான ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது, திரும்ப திரும்ப அவங்க கிட்ட நான் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன், இனி ஓ விஷயத்தில் என்னால் உதவி பண்ண முடியாது, இன்னமும் நீ தான் இதை செய்ய சொன்னேன்னு நான் அவங்க கிட்ட சொல்லலை, முதல் தடவையாக என்னை நம்பி இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் உன்னை பற்றின விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்காக அவன் கடையை இந்த அளவுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறான்னு இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியுது. அதுக்கு நாம் என்னப்பா பண்ண முடியும், அவன் இந்த மாதிரியான விஷயத்த இங்கே சாதாரணமாக எடுத்ததுனால தான் பிரச்சனை இவ்வளோ பெருசாக போகுது, அதுக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்லிடுறாங்க. ஆமாங்க, 28 லட்சம் ரூபா போனதாகவே இருக்கட்டும், அது நிச்சயமாக அவர் மூலமாக இந்த வீட்டுக்கு கிடைக்க போகிறது கிடையாது, ஆனால் இனி வரும் நாட்களில் நாம் நமக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும், மற்றவங்களுக்கு கஷ்டம்னு ஓடி போய் உதவுறது இதுதாங்க கடைசியாக இருக்கணும்னு மீனாவும் சொல்ல, மனோஜ் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. ரோஹிணி செஞ்ச தப்புக்கு தண்டனையா இப்படிப்பட்ட ஒரு விஷயமா உங்களுக்கு நடக்க தான் செய்யுது. ஏன் வித்யாவுக்கு அந்த பார்வதி கூட எங்கள் விஜயாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அடுத்த நாள் இங்கே கடையை போய் பார்த்து ரொம்ப கவலையோடு நின்றுட்டு இருக்காங்க மனோஜ் ரோஹிணி 2 பேருமே. இதில் பாதியான போயிட்டா ஷோரூமே ரொம்ப சின்னதாகிடுமே ரோஹிணின்னு சொல்ல, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், இந்த ஷோரூம் முதல்ல விலைக்கு வந்தது, அதை நாமளும் வாங்கினோம், இப்போது இதில் பாதி இது புறம்போக்குன்னு சொல்லி எடுக்க போகிறாங்க, இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அங்கே ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சத்யா வராங்க. வந்த சத்யாவும் அங்கே ரோஹிணியை பார்த்துட்டு அங்கே உள்ளே வர, எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி கோவத்தோட எங்கள் மனோஜ் அடிக்க போகிற நேரத்தில் சத்யா சொல்கிறாங்க, எதுவுமே என்னால் நடக்கலை, எல்லாம் உங்கள் ஒய்ஃப் ரோஹிணியால் தான் நடக்குதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறான்னு தெரியாமல் மனோஜ் வேத்தை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு சத்யா சொல்கிறாங்க, நடந்த பிரச்சனைக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ எல்லாரும் மற்றவங்க நினச்சிட்டு இருக்கலாம், ஏன் என் அக்காவும் மாமாவும் கூட அதை நினச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணது நீ தானு, எனக்கு இந்த விஷயம் நேற்றே தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா. இது எல்லாத்தையும் செஞ்சது நீ தானு, சிந்தாமணி கொஞ்ச நேரத்தில் அங்கே நான் உள்ளே போன நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், ஸ்டேஷனுக்குள்ளேயே அந்த பொம்பளை ஃபோன் பேசினதை நான் காதால் கேட்டேன், அப்போவே தெரிஞ்சு போச்சு அது நீ தானே எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை நான் அக்கா மாமா கிட்டே சொல்லாமல் இருக்கிறது காரணம் எங்கள் அம்மா தான். அம்மா இந்த விஷயத்த சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம்னு சொன்னதுக்காக மட்டும்தான் நான் அமைதியாக போகிறேன். இந்த விஷயத்தை எனக்கு எங்கள் அக்கா மாமா கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள் அம்மாவுடைய கடையை எடுத்துகிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? எங்கள் அம்மாவுடைய கடை எடுக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? உன்னுடைய ஷோரூம் இருக்கிற சைஸ் என்ன, எங்கள் அம்மாவுடைய பூக்கடை இருக்கிற சைஸ் என்ன, அது கூட போட்டி போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறியா, இல்லை அந்த சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எங்கள் குடும்பத்தையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா? எதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீ பண்ண தப்புக்கு தண்டனை இதுதான். உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ செய்யாத தப்பை செய்யாத பழியை தூக்கி என் மேலே போட்டல, திருட்டு பட்டத்தை கட்டினல, அப்படி திருட்டு பட்டத்தை நீ என்கிட்ட கட்டும்போது அதுக்கு பதில் நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன்னு நீ
நினைக்கிறேன்? அதுக்கான பதிலடி இப்படி தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹிணி என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கள் அக்கா மாமா கிட்ட வாழாட்டின ஷோரூமில் இப்போ பாதி தான் போகுது, முழுசும் போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நான் செய்வேன் அப்படின்னு சத்யா மிரட்டிட்டு தான் போகிறாங்க. ரோஹிணி அப்படியே நின்றுட்டு இருக்கா. மனோஜ் இங்கே ரோஹிணி தோலை தட்டி, என்ன ரோஹிணி என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான், அவங்க அம்மா கடை எடுக்க வச்சது நீ அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா நிறுத்து மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ என்கிட்ட கோவப்படுற, தப்பு பண்ணிட்டு அதை தெரியாத மாதிரி எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கேன். முத்து மீனாவுக்கு மட்டும் இந்த வீட்டில் விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட நிலைமையோ என்னுடைய நிலைமையோ அந்த வீட்டில் இனி சொல்லக்கூடிய நிலைமையாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கோவத்தில் போய் உட்கார்றாங்க. உன்னை பழி வாங்குறதா சொல்லி இப்போ என்னை சேர்த்து பழி வாங்கிட்டு இருக்காமன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சபடி மனோஜ் போய் உட்கார, ரோஹிணியோ இடிவெளிந்த கணக்காக நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சத்யா கிட்ட சீண்டினவங்க யாருமே தப்புறதில்லைன்னு இங்கே நல்லாவே தெரிஞ்சு போச்சு ரோஹிணிக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு வந்தப்போ பண விஷயம், அதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு உண்மையிலேயே அந்த பணத்தை திருடும் போது எடுத்த வீடியோவை வெளியிட்ட விஷயம், அது மட்டும் இல்லாமல் இப்போ செய்யாத தப்புக்காக எங்கள் அம்மாவுடைய கடை எடுத்தல, இனி நீ செஞ்ச தப்புக்கு கஷ்டப்படணும்னு எங்கள் சவால் விட்டுட்டு போகிறதுக்கான விஷயம் எல்லாத்தையும் நினச்சி இங்கே கவலையோடு நிற்கிறாங்க. முத்துமீனா கிட்ட சத்யா சொல்லிடுவானா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. சொன்னாலும் சொல்லுவான், எப்போ வேணாலும் இந்த பிரச்சனை எப்படி வேணாலும் மாறலாம், இனி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு ரோஹிணி ஒரு பக்கம் புலம்பி தவிக்கவும் செய்கிறாங்க.